அமேன் ஆமேன் கத்த ஸ்தோத்திரம். நாள் கூட நம்ம இன்றைய சிந்தைக்காக வரப்போகிறோம். ஏற்கனவே கடந்த 3 ஜெப நாட்களாக நம்ம வரிசையாக பரிசுத்த ஆவியினுடைய கிரியைகள் என்ன என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே முதலாவதாக நாம் நமக்குள் வாசமாக இருக்கிற ஆவியான குறித்து பார்த்தோம். இரண்டாவதாக நம்ம உயிர்ப்பிக்கிற ஆவியான குறித்து பார்த்தோம். மூன்றாவதாக நம்மை வழிநடத்துகிற ஆவியான குறித்து நாம் பார்த்தோம். இந்த 3 கிரியைகள் பார்த்துவிட்டு இன்று நம் புதிய கிரிக்கு செல்ல போகிறோம். அதுவானது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலே, அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவாசத்தின் ஆவியை பெற்றீர்கள். புத்திர சுவாசத்தின் ஆவி நமக்கு நல்லாவே தெரியும். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டுன்னு சொல்லி நான் பார்க்கிறோம். நான் இதுவரையும் கூட பாவத்திற்கு அடிமைத்தனத்திற்கும் உலகத்திற்கும் நம்முடைய சரீரத்திற்கும் மாம்சத்திற்கும் அடிமையாக இருந்து வந்தோம். நம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது பரிசுத்த ஆவியினுடைய ஏவுதல் மூலமாக நம்மை உயிர்ப்பிக்கிற வேளையிலே நமக்குள் அவர் வாசமாயிருந்து நம்மை வழிநடத்தி நம்மை பரிசுத்த மார்க்கத்தில் நடத்துகிற அந்த வேளையிலே இயேசுவை ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக அவர் நமக்குள் வாசமாயிருந்து நம்மை இயேசுவை நாம் விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தை நமக்குள் ஊற்றுகிறார். தேவ அன்பை ஊற்றுகிறார். அந்த நம்பிக்கை ஊற்றுவாச்சு நாம் ஏற்கனவே பார்த்துக்கிறோம். இந்த நம்பிக்கையோடு கூட வந்தபடியால் நம்மை 1 யோவான் 12ஆம் அதிகாரத்தை வாசி பார்த்தது போலவே, யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்த்தது போலவே, அவரை விசுவாசித்த அவருடைய நாமத்தில் விசுவாசித்த எல்லாரையும் அவருடைய பேர்களுக்கும் அத்தனை பேரையும் அவருடைய தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படியாக அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஸோ அந்த அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். அதை வைத்துக்கொண்டு நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் பறைசாற்ற முடியும். இந்த காரியத்தை நமக்குள் செய்கிறவர் ஆவியானவர் என்று பார்க்கிறோம். ஆண்டவரை கொடுக்கிற ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் நமக்கு பயமுள்ள ஆவி தரவில்லை. பலமும் அன்பும் திறந்த புத்தியும் உள்ள ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நமக்குள் அருளப்படுகிறது. பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவ அன்பு நமக்குள் ஊற்றப்படுகிறது சொல்லி நாம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். தேவ அன்பு நமக்குள் இருப்பது நிமித்தமாக நாம் பயத்தை புறம்பே தள்ளிவிடுகிறது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அன்பில்லை பயமில்லை, பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆகிய நம்முடைய அன்பை தேவ அன்பு நமக்குள் வந்தது நிமித்தமாக, ஆவியானவர் நமக்குள் அந்த பரிசுத்தாவினர் மூலமாக நிரப்பப்பட்ட நிமித்தமாக நமக்குள்ளே தேவ அன்பு வந்திருக்கிறது. அந்த அன்பு நிமித்தமாக நாம் எல்லா பயத்தையும், அடிமைத்தனத்தின் பயத்தையும் நம்ம விட்டு தூர விலக்கி போட்டு நாம் இந்த வேளை கூட தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரு புத்திர ஆவியான பெற்றுக்கொள்கிறோம். இந்த ஆவியானவர் நம்மை புதுப்பித்து கட்டப் போகிறார். அதை தொடர்ந்து நாம் தியானிப்போம். இந்த வேளை கூட நமக்குள் வாசமாக்கிற ஆவியானவர், நம்மை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், நம்மை இந்த வேளை கூட வழிநடத்தி ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படியாய் அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்ம கிருபை அளிப்பு நிமித்தமாக நாம் புத்த சுவ ஆவியை பெற்று நம் முன்னேறி செல்ல போகிறோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.